இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம், ஆஃப்டர் 21 மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அந்த பிஃபோர் 21 உங்களுக்கு நல்லா இல்லை. உடம்புல முக்கியமாக ஹிருதய நோயாளிகள், இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, என் கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் என்பது கிடைக்கவே இல்லை. ஒரு தலைமைத்துவம்னு ஒரு டீம் லீடர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, செக்ஷன் ஹெட் லெவலில் தான் வச்சுருக்காங்க, டீம் லீடர் லெவல் எனக்கு கிடைக்கல என்றால் இந்த மாதம் அதற்கான விஷயங்கள் தொடங்கும். அதான் நான் சொன்னேன்ல, யூ ஆர் ஸ்டார்டிங் திஸ் இயர் வித் யுவர் ஸ்மைல்ஸ். கெடுதல் மட்டும் சொல்லிடுறேன், இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கேன். என்னென்னா, இது வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்த ராகுவை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வரல. ராகு இப்போ தனித்து செல்வார், குரு பார்வை மிஸ் ஆகுதுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ராகு என்ன பண்ணுவார், தேவையில்லாத கான்டாக்ட்ஸ்லாம் உருவாக்கிடுவார். அஷ்டம சனி வீறு கொண்டு எழுந்து செயல்பட்டு இருக்கார். பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம், அவர் உங்களுக்கு 6 குடைவராக இருந்து 8 மறையும் போது கடன்கள் அடைப்பார். இருந்தாலும் சனி தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம், ஆஃப்டர் 21 மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அந்த பிஃபோர் 21 உங்களுக்கு நல்லா இல்லை. ஸோ முதல்ல நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக பார்ப்போம். எது இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். டிசம்பர் 21 அப்புறம் 4 கிரகங்கள் 5ஆம் இடத்துக்கு போக போகுது. அதாவது யூஆர் ஸ்டார்டிங் திஸ் இயர் வித் ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ். அதில் எந்த விதமான குறையும் இல்லை. டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியிலே நீங்கள் இந்த வருடத்தை ரொம்ப சந்தோஷமாக துவங்க போகிறீங்க. காரணம், 4 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது பொன்னான யோகங்கள் கிடைக்கிறது. நம்ம யார்கிட்டையாவது கேட்கும்போது சொல்லுவோம், எனக்கு திருமண யோகம் இருக்கா, வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா, குழந்தை யோகம் வந்துருச்சா என்று கேட்போம். அப்போ 4 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன யோகம் கேட்டாலும் தந்துடுவாங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது நண்பர்களே, இந்த குருவினுடைய வீட்டிற்கு எந்த கிரகம் வந்தாலும் அதற்கு தோஷம் இல்லை என்று சொல்கிறது. அப்போ அந்த குருவனுடைய வீட்டிலே 4 கிரகங்கள் சென்று அமரும் பொழுது 5 கூடிய யோகாதிபதி வீட்டில் அமர்ந்ததாகத்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ யோகாதிபதி வீட்டில் 4 கிரகம் யார் யார் தெரியல? ஃபர்ஸ்ட் ஆளு மிஸ்டர் சூரியன். யார்? உங்களுடைய ராசியாதிபதி. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரியா போகுது. எப்போ? ஆஃப்டர் திஸ் டிசம்பர் 21. ஓகே. உடம்புல முக்கியமாக ஹிருதய நோயாளிகள், இதயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, மூளையில் பிரச்சனை இருக்கிறவங்க, சரி எனக்கு இந்த பிரெயினில் கால்சியம் டெபாசிட்னு சொல்கிறாங்க, அல்லது எனக்கு இஇஜியில் நிறைய இருக்கேன். ஸோ இந்த நியூரோ பிரெயின் ஒன்று இருக்கும். அதாவது மூளை நரம்பியல்னு பேர். அந்த மூளை நரம்பியலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் சரியாயிடும். அதே மாதிரி சூரியன் தான் தலைமைத்துவம். அப்போ என் கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் என்பது கிடைக்கவே இல்லை. ஒரு தலைமைத்துவம்னு ஒரு டீம் லீடர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, செக்ஷன் ஹெட் லெவலில் தான் வச்சுருக்காங்க, டீம் லீடர் லெவல் எனக்கு கிடைக்கல என்றால் இந்த மாதம் அதற்கான விஷயங்கள் தொடங்கும். அதான் நான் சொன்னேன்ல, யூ ஆர் ஸ்டார்டிங் திஸ் இயர் வித் யுவர் ஸ்மைல்ஸ். நிறைய பேர் கமெண்டில், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சொல்கிறீங்க என்று சொல்லுகிறீர்கள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய உழைப்பு என்பது 50%, நல்ல நேரம் என்பது 50%. இப்போ வெறும் நல்ல நேரத்தை வச்சுக்கிட்டே நம்மளால் மேலே வந்துட முடியாது. வெறும் உழைப்பு இருந்தாலும் 2 சேரணும். அந்த மாதிரி இந்த மாதம் 2ம் சேருகிறது. 5ஆம் வீட்டிலே இந்த சூரிய பகவானும் இருக்கிறார். அதே நேரத்தில் 3, 10 கூடிய சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருக்கும்போது தொழிலில் பிரதானம். சார், வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன கட்ஸு தான் நம்மளை வாழ வைக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம ஒய்ஃப்கிட்ட என்ன கேட்குறோம், தலைவலிக்குது காஃபி இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறோம். நம்ம வீட்டில் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒய்ஃபோ அம்மாவோ ஏதோ வேலையை விட்டு வந்திருக்கான்னு ஒரு காஃபி கொடுத்தா தான் நமக்கு ஒரு கட்ஸு. ஓகே, நம்ம கேட்டால் கொடுக்குறாங்க அப்படின்னு. வேலைக்கு வரோம், நம்ம ஜூனியர் யாராவது இருக்காங்க, அண்ணே வணக்கண்ணே, குட் மார்னிங்ண்ணே, குட் மார்னிங் அப்படின்னா தான் அந்த இடத்துல ஒரு கெத்து. ஆனால் நிறைய பேருக்கு வேலையில் ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. இந்த கம்பெனிக்கு எவ்வளோ உழைச்ச என்ன சார், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன்,
இந்த பாஸ் என்ன பாராட்ட போறாரு, எனிவே அதில் ஒரு குரங்க பிடிச்சி திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி. அந்த பேர் தான். அதெல்லாம் மனக்குமுறல்ல இருந்திருப்பீங்க நிறைய பேர். என்னன்னா, இந்த 3 10 கூடிய சுக்கிரன் இத்தனை நாள் இருந்த பொசிஷன் வேற, இனிமே இருக்கிற பொசிஷன் வேற. என் கம்பெனில எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்கல சார். இனி கிடைக்கும். என்ன? எப்படி கிடைக்கும்? பாஸே மாத்திருவாரு அவ்வளோதான். சுக்கிரன் நினைத்தால் என்ன பண்றாரு? சார் கம்பெனியே மாத்திருவாரு. போ! உனக்கு எங்கு மரியாதை கிடைக்கிறதோ. நண்பர்களே, புலிக்கு தலையாக சொல்லுவாங்கல்ல, புலிக்கு வாளாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருந்து விடலாம். எனக்குன்னு பிடிச்ச கம்பெனி, எனக்குன்னு பிடிச்ச வேலை, கௌரவமா இருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த அந்த டிசிஷனை நீங்க எடுக்க போறீங்க. இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியில என்னை மதிக்கின்ற ஒரு கம்பெனி எங்க கிடைக்குதோ அங்க போயிடுவேன் என்ற முடிவு. அடுத்ததாக இந்த 2, 11 கூடிய புதன் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். புதன் யாரு? பணத்தை தரக்கூடியவர். காசு, பணம், துட்டு, மணி 2 கூடியவர் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே இருக்கும் பொழுது, அதை குரு பார்க்கும் பொழுது பணம், இழந்த பணம் கிடைக்கிறது. நண்பர்களே, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. வீடு டெவலப் பண்ணுறது, நல்லா இருந்த வீட்டை என்ன பண்ணுறாங்க, நான் வந்து மேலே இடித்து அப்படியே மாடியிலேயே வந்து ரூஃப் டாப் கார்டன் பண்ண போகிறேன். ஏங்க ஹலோ, இது ஹோட்டல் இல்லைப்பா, இது வாழ்கிற வீடுப்பா. நிறைய பேர் என்னென்னா, ஏதாவது தேவையில்லாத வேலைகள்லாம் அதுக்காக பணத்தை செலவு பண்ணி, அதுக்கு ஒரு பில்டர் அட்வான்ஸ் கொடுத்தேன் சார், பாதி காசு வாங்கிட்டு போனவன் இன்னும் தரவே இல்லை. நிறைய ஒவ்வொருத்தருக்கும் கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்டையாவது கடன் கொடுக்க கூட பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, கடன் வாங்க ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், உன் முகத்தில் ஒரு திமிர் தெரியுதே. ஆமாம்மா, கடன் வாங்குற வரைக்கும் நம்ம நடக்க போகிறோம், நம்மகிட்ட கடனை கொடுத்ததுக்கப்புறம் அவன் நடக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய தினத்தில் நிறைய பேருக்கு கடன் கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது. தெரியாமல் கொடுத்துட்டேன் சார் ஒரு பணத்தை, பெரிய பணம்லாம் கூட கிடையாது, ஒரு 2 லட்சம் தான், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்களே, அது பெரிய பணமோ சின்ன பணமோ, நம்ம பணம், நம்ம உழைப்பு, நம்ம ரத்தம், அது ஒருத்தட்ட இருக்கும்போது மனசு வேதனைப்பட தான் செய்யும். ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய்க்கு 100 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டா கூட மனசு ஃபீலிங்கே ஆகாது. காரணம் என்னென்னா, இருந்துச்சு செலவு பண்ணேன் அவ்வளோதான் விட. ஆனால் அந்த 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா மனசு வேதனையாக இருக்கும். ஐயோ இழந்துட்டோமே, இது எப்படிடா சம்பாதிக்க போகிறோம், கடவுள் கொடுத்த பரிசு நம்ம கீழே போட்டோமே என்று தோன்றும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த சுக்கிர பகவான் இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, புத பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பணம் கிடைக்க போகிறது. சரி, ஓகே. இப்போது அடுத்ததாக நம்ம எது ப்ராப்ளம்னு பேச வந்திருக்கோம். இது நாளுக்குடைய செவ்வாய் பகவான் 5ல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டு கிடைச்சிரும். இது ஒரு போனஸ் சொல்லிடுறேன். லேண்டு கிடைச்சிரும். நிறைய பேருக்கு அரசு பணிகள் கிடைச்சிரும். முக்கியமாக இந்த போலீஸ் வேலை, எஸ்ஐ வேலை, நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஐபிஎஸ் ஆகிற கனவு வரைக்கும் அது போகும். ஸோ நிறைய பேருக்கு அந்த போலீஸ் ஆகிற வெப்ப மரம் புளிய மரம் ஆலமரம் அரச மரம் ஊரை விட்டு போக போகிறேன் கெட்டுக்கோ, அதெல்லாம் இனிமே தான். ஸோ அப்போது போலீஸ் கனவுகள், ஒரு பைக்கில் உட்காந்து டிட் அதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் அப்படி மீசை வச்சு சிங்கம் சிங்கம் அதெல்லாம் நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான தகுதிக்கு நீங்கள் ரெடி ஆவீங்க. கெடுதல் மட்டும் சொல்லிடுறேன், இதில் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. என்னென்னா, இது வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்த ராகுவை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வரல. ராகு இப்போ தனித்து செல்வார், குரு பார்வை மிஸ் ஆகுதுங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ராகு என்ன பண்ணுவார், தேவையில்லாத கான்டாக்ட்ஸ்லாம் உருவாக்கிடுவார். எக்ஸ் ஒய் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. என் பொண்டாட்டி கையில் ஃபோன் இருக்குமா, தயவுசெய்துமா ப்ளீஸ்மா. அப்போ தான் பார்த்து நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம காலேஜில் நம்ம கூட பழகின ஃப்ரெண்டு தான், ஹாய் டியர், சும்மா டியர்னு நினச்சிதுப்பா நம்ம ஒய்ஃப். உடனே யார் நம்மள டியர் ஆமல டியரு, ஐயையோ. 7ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது தேவையே இல்லாத சண்டையெல்லாம் உருவாக்குவார். ஜாக்கிரதையாக இருங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டம சனி வீறு கொண்டு எழுந்து செயல்பட்டு இருக்கார். பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம், அவர் வந்து உங்களுக்கு 6 குடையவராக இருந்து 8 மறையும் போது கடன்கள் அடைப்பார். இருந்தாலும் சனி தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க டிசம்பர் மாதத்தில். ஆஃப்டர் 21 உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாடும். இயர் எண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க, மந்த் எண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஒர்க்கை மட்டும் யோசிக்கணும். ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 7ஆம் இடத்து ராகு, ஜாக்கிரதை. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட வணக்கம் வந்தனம் நமஸ்கார், அவ்வளோதான். உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது. ஒன்லி ஜென்ஸ் கூட மட்டும் தான் நம்ம டீலிங்லாம் அப்படிங்கிறத உறுதியாக இருங்க. கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை எதுனா என் கூட பேசுகிறது தான்.
உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.